இல்லை முருகன் மாநாடு போல. ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன். முருகன் என்னுள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என்ன போன தடவை மதுபாலா வந்தாங்க, வரலையான்னு கேட்டாங்க. காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஏன்னா நவ் தே ஆர் சோ பிஸி மேக்கிங் மணி. இல்லை முருகன் மாநாடு போல. ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன். முருகன் என்னுள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என் கழுத்தில் வந்து எல்லாமே இறைவனை வச்சுட்ருக்கேன். இறைவனை வணங்குகின்ற நான். அதனால் அங்கே நான் போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி என்னால் போக முடியல. வர 7க்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன். பார்த்திருப்பீர்கள் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன். அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன் நான். சொல்லுங்கள் பாஸ். அப்படி சொல்லலைண்ணா, ரிவ்யூ பண்ணாதீன்னு உங்களை சொல்ல முடியுமா பாஸ்? நான் படம் பார்க்க போகிறவங்கள சொல்கிறேன். படம் பார்க்க போகிறேன். நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது வந்து கடமை. நீங்கள் வந்து யார் தேர் அஸ் அ ஃபிலிம் கிரிட்டிக் யூ கோன்ட் சே த ட்ரூத் அன்ட்ரூத் என்னது நீங்கள் சொல்லலாம். படம் பார்க்க போகிறவங்க கூடமாக போயிட்டு உள்ள இந்த வழியை உங்களான்னு சொல்லி நீங்களா சொல்ல போகிறீங்க? நீங்கள் அப்படி சொல்ல போகிறது இல்லையே. நீங்கள் கருத்துக்களை பதிவுகின்ற சேனல் வச்சுருப்பீங்க, இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க, அது வேறு. நான் என்ன சொல்கிறேன், பார்க்குறவங்க வந்து பார்க்கட்டும்னு சொல்கிறேன். ஹெல்த்தியாக இருக்குது, இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது. இந்த படத்துக்கு சொல்லலைண்ணா, எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உங்களோட வைத்துக்கொண்டு போய் பார்க்கட்டுமேன்ற, வேற ஒன்றும் இல்லை. பார்க்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னா நான் கேன் ஃபோர்ஸ் எனிபடி. கருத்தை கொண்டு பதிவு பண்ணுறேன். சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்செல்லாம் நான் ஐடியா பண்ணேன். அப்புறம் விஷ்ணுகிட்ட சொன்னேன், என்ன அங்கிள் நம்மளே பண்ணிடலாம், நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. இங்கே யாரெல்லாம் வந்து எடிட்டர் இருந்தாங்க, சம்பத்ராமன் இருந்தாங்க, அப்கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அருமை சகோதரர் சக்திவேல் சார் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம், என்னதான் இருந்தாலும் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்து நான் பார்த்தேன். ஏன்னா சில பேர் கேட்டாங்க, என்ன போன தடவை மதுபாலா வந்தாங்க வரலையான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க, 3வது ரோல் உட்காந்துருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் நான் ஒரு ரெப்ரஸன்டேஷனாக வந்திருக்கேன். அதனால் அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவியூ ஷோ போடும்போதாச்சும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மணி அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இன்டர்வல் இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி 1 hour வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆந்தனி சொல்லவும் உண்மையிலே சந்தோஷமாச்சு. இங்கே மட்டும் இல்லை, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயும் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி. ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி, காட்சிகளாக இருந்தாலும் சரி, லவ் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர் வந்து பார்த்துருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா they have given their best. அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம். அந்த உழைப்புக்கு வெற்றி வரும்னு சொல்கிறோம். இந்த படம் இப்படி ஓடும், அப்படி ஓடும், இவ்வளோ வசூல் செய்யலாம் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இப்போ வந்து சரித்திரத்திலையும் சரி, இதிகாசங்களையும் சரி, நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா, இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது. அந்த யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் மணிரத்னம் அந்த படம் எடுத்திருப்பார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் கதை காளஹஸ்தி ஈஸ்வரர் இருக்கு. எல்லாரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம். வலது கண்ணில் வந்து ரத்தம் வந்தது, உடனே கண்ணை பிடிங்க வச்சார். அப்புறம் இடது கண்ணிலையும் வந்துடுச்சு, திருப்பி அது இன்னொரு காலை வந்து கட்டவரில் வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி. பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா, வாட் வாஸ் கண்ணப்பா, தின்னா என்னவாக இருந்தார், ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானார்ன்றது கதை. அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஸ்டோரி, ஒரு இமேஜினரி ஸ்டோரி, பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம். அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணல. இஸ் கான் இன்டு ரிசர்ச். பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது, எங்கெல்லாம் வந்து கண்ணப்பரை பற்றி கண்ணப்பா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு. அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறவனா, அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்லோர் அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காளஹஸ்தி சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக அங்கே போய் சேரணும். 2வது பக்தி. ஏன்னா உங்களுக்கு 3 மணிக்கு மேலே வேற ஒரு இதற்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு. அந்த பக்தியை வந்து எல்லாரும் வந்து இப்போ ஜோசியர்கிட்ட போனாலும் தெரியும், போன உங்களுக்கு அம்மாவுக்கு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அதை போய் பார்ப்போம். போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி கும்பிட்றதோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும், நிச்சயமாக கோயில் போவோம். ஒரு ஜோசியர் போய் பார்த்து என்னங்க என்ன சொல்லுது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க.
அதெல்லாம் போய் வந்து ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி, அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இந்த இருக்கிற ஜெனரேஷனுக்கு இறைவன் ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிபிரசன்ஸ், மே இட் பி ஜீசஸ், மே இட் பி அல்லாஹ், ஆர் மே இட் பி சிவா, மே இட் பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையா இருக்கு. பல பேர் பார்த்தீங்கன்னா இப்ப காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன், இப்ப ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஏன்னா நவ் தே ஆர் சோ பிஸி மேக்கிங் மணி, எக்கனாமிக் growth, their growth in life. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, எல்லாத்தையும் இது தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம், எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளா இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும், இதை வந்து பிரம்மாண்டமா திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஆனால் பக்தி என்பது அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான். அந்த பக்தி பரவசமோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தியேட்டர் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சான் உள்ள வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்றதுனால என்ன ஆயிடுதுன்னா உங்க வியூ மே பி டிஃப்ரெண்ட். இங்க இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம், சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம். ஸோ உங்க வியூல இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை அவங்கவுங்க போய் திரையரங்குக்கு போய் ரிலீஸ் ஆகிற எந்த படமா இருந்தாலும் அவங்க வியூக்கு விட்டுட்டீங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கும்.